இந்த காசு பணம் இல்லாம இந்த கல்யாணம் நின்னுடுச்சுன்னா எனக்கு எல்லாம் முன்னாடி பெரிய அசிங்கங்க. எத்தனை தடவைங்க இந்த மாதிரி ஆகி கல்யாணம் நிக்கிறது? ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. இப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம். என்ன மேடம் சொல்றீங்க? அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. என் உயிரை பணைய வச்சாவது இந்த கல்யாணத்தை நான் நினைச்ச மாதிரி நடத்தி காட்டுவேன். மேடம், பூஜைக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. நீங்க ஓகே சொன்னா பூஜை ஆரம்பிச்சிடலாம். ஏய், அங்க உன் புருஷனை பத்மா கேள்வியா கேட்டு கொல்றா போல இருக்கு. ஆமாமா, அதுக்கு தானே சொல்லிவிட்டு அனுப்பியிருக்கேன். ஆனா இந்த விஷயத்தை நான் இப்படியே முடிக்க போறது இல்ல. நான் இதுக்கு வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன பண்ண போற? வெயிட் பண்ணி பாரு. உன் ஐடியாவை நீ தான் மெச்சுக்கணும். போடி. அன்பரசி, விஸ்வாசர் உன்னை தனியா கூட்டிட்டு போய் என்ன கேட்டாரு? அது வந்து என்ன சார், எதுக்கு என்ன தனியா வர சொன்னீங்க? இல்ல, இன்னும் 2 நாள்ல நீ என் வைஃப் ஆயிடுவ. நீ என் வீட்டில் என் கூட இருப்ப. அதான் நம்ம 2 பேரும் லவரா இருக்கோம்ல. அதுக்கு முன்னாடி நாம அப்படியே. சார் சார், என்ன சார் பண்ண போறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் கிளம்புறேன். நில்லு ஒரு நிமிஷம். நான் வேற ஒரு விஷயம் கேட்க தான் உன்னை வர சொன்னேன். சரிங்க சார். ஆமா, அங்கிள் ஏதாவது மணி ப்ராப்ளத்தில் இருக்காரா? இந்த விஷயம் இவருக்கு எப்படி தெரியும்? ஏன் சார் இப்படி கேக்குறீங்க? இல்ல, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஃபோன் பண்ணி அங்கிள் அவங்க ஆஃபீஸில் ஏதோ ப்ளூ பிரிண்ட் போட வந்ததா சொன்னான். அதுவும் பேமெண்ட்டுக்காக வேலை செஞ்சாருன்னு சொன்னா. அதனால தான் கேட்குறேன். ஐயோ, அப்பா பணத்துக்காக இவருக்கு தெரிஞ்ச இடத்துல போய் வேலை பார்த்திருக்காரு. என்ன அன்பரசி, உனக்கு எதுவும் தெரியுமா தெரியாதா? எதுவா இருந்தாலும் சொல்லு, என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்றேன். என்ன சார், அப்பாவை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் இப்படி கேக்குறீங்க? அது அவர் ஏன் வேற இடத்துல போய் வேலை பார்க்கணும்? அதுவும் கல்யாணம் நடக்கிற இந்த நேரத்துல ஃப்ரெண்ட்லியா போய் செஞ்சு கொடுத்திருப்பார்ல. அத பார்த்து உங்க ஃப்ரெண்டு இப்படி சொல்லிருக்கலாம்ல. இல்லையே, அவர் பேரை கூட மாத்தி சொல்லி தான் வேலை பார்த்ததா சொன்னான். அதோட அவருக்கு அங்க நடந்த அவமானத்தை பத்தி வேற சொன்னான். அதை அன்பரசிகிட்ட சொன்னா அவ கஷ்டப்படுவா. என்ன பண்ணலாம்? சரி, எப்படியாவது சமாளிப்போம். என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல, நீ சொல்ற மாதிரி தான் இருக்கும். என் ஃப்ரெண்டு தான் ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிட்டான் போல. எதுக்கு தான் வர சொன்னீங்களா? நான் கிளம்புறேன் சார். ஏன் அன்பரசி, விஸ்வாசருக்கு இந்த விஷயத்த சொல்லிருக்கலாம்ல. அவரு சாருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார்ல. அவர்கிட்ட ஏன் இந்த விஷயத்த மறைச்ச? என்னதான் சார் எனக்கு உயிராவே இருந்தாலும் எங்க அப்பா கஷ்டப்படுறாருன்னு நான் எப்படி அவர்கிட்ட சொல்லுவேன்? அப்படி சொன்னா அவரு முன்னாடி எங்க அப்பாவை விட்டு கொடுக்கற மாதிரி ஆயிடாதா? அவங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். ஆசாரிக்கும் டைம் இல்ல. நாளைக்குள்ள தாலி ரெடி பண்ணும்ல. ஏங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இருமா வரேன். சரி. பத்மா, எங்க போயிட்ட? எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட்டிங். இப்படி ஒரு நேரத்துல கூட அலட்சியமா இருப்ப? அது ஏங்க, எதுக்கு வீணா பேசிக்கிட்டு பூஜை ஆரம்பிக்கலாம்.
ஆசாரி நீங்க ஆரம்பிங்க. என்னக்கா ஏன் தள்ளி நின்னுட்டு இருக்கீங்க? அவர் கூட போய் ஜோடியா நில்லுங்க. போங்க. சந்திரா, அம்மா ஒரு நிமிஷம் நீ கூட வா. வா. என்னாச்சு சந்திரா? சார், நீங்களும் மேடமும் எனக்கு பிசினஸ்ல ரொம்ப சீனியர்ஸ். எனக்கு எவ்ரி டைம் ப்ராப்ளம் இருக்கிறப்போ நீங்க சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. பட் அது வேற சார். ஆனா இப்போ கல்யாணம் நடக்கிற இந்த நேரத்துல இவ்வளவு பெரிய சிக்கல் வந்திருக்கே சார். இதுல இருந்து நீங்க எப்படி சார் வெளியில வர போறீங்க சார்? அதுவும் இல்லாம நீங்க தான் 300 பவுண்ட் நகை போடுறேன்னு எல்லார் முன்னாடியும் சபையில வச்சு சொன்னீங்க. அதெல்லாம் உங்களால எப்படி சார் அரேஞ்ச் பண்ண முடியும் சார்? ஒருவேளை இந்த கேஸ்ல உங்களுக்கு ஆப்போசிட்டா தீர்ப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லா சொத்துமே அனன்யா சிவகாமி அவங்களுக்கு தானே சார் போகும். அப்புறம் ஒன்னும் இல்லாத இந்த அன்பரசு எப்படி சார் என் வீட்டு மருமகளா? ஐ டோன்ட் திங்க் so. ஐயோ, அப்படிலாம் எதுவும் ஆகாது மேடம். கல்யாணம் நடக்கிறதால என்னால உங்களுக்கு எதுவும் விளக்கமா சொல்ல முடியல மேடம். இல்ல சார், எனக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு சார். சோ ப்ளீஸ் நாம கல்யாணத்தை நிறுத்திடலாம் சார். இல்ல, இதுக்கு மேல ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஐயோ மேடம், 20 வருஷமா என் பொண்ணை கண்டுபிடிக்க முடியாம இப்பதான் நான் அவளை கண்டுபிடிச்சிருக்கேன். அவளுக்கு ஒரு நல்ல காரியம் செய்ய போற நேரத்துல இந்த கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னா அப்புறம் நான் உயிரோட இருக்கிறதே அசிங்கம் மேடம். என் குட்டிமா அவ ரொம்ப பாவம் மேடம். பத்மா, நீங்க பேசுனது எல்லாம் நான் கேட்டுட்டு தான் பத்மா இருந்தேன். எங்க அப்பா தான் இந்த கேஸ போட்டாரு. சத்தியமா எனக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இப்ப என்ன, இந்த கேஸ்ல என் பக்கம் தீர்ப்பாயிடுச்சுன்னா என்னன்னு தானே இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. என்னங்க, அந்த பேட் எடுங்க. எடுங்க. அது எடுங்க. என்னங்க, அப்படியே இந்த சொத்தெல்லாம் எனக்கு வந்துருச்சுன்னா இந்த சொத்து பூராத்தையும் என் மூத்த பொண்ணு அன்பரசிக்கு நான் எழுதி கொடுக்கறேன். என்னங்க, நம்பலையா? சரி, பரவாயில்ல. நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண சொல்லுங்க, நானே அதுல சைன் பண்ணி கொடுக்கறேன். இங்க எது யாருக்கு உரிமையானதோ அதை யாரும் யார்கிட்ட இருந்தும் தட்டிக்கிட்டு போயிட முடியாது. பாவம், எங்க அப்பா பண்ண சதியால இப்ப இவரு கஷ்டப்பட்டுட்டு நிக்கிறாரு. அதுவும் இப்பதான் எனக்கு விஷயமே தெரிஞ்சது. அதில்ல சிவகாமி, பின்னாடி எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு தான். எது நடந்தாலும் என் வீட்டுக்காரர் என்ன சொல்றாரோ அதுக்கு கட்டுப்பட்டு தான் நான் இருப்பேன். வாங்க, வெளியில எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சந்திரா சொல்ற? சிவகாமி அப்படி பேசினா? ஆமாம்மா,
என்னாலே நம்ப முடியலம்மா. ஒருவேளை திருந்திட்டாலும் அதாம்மா எனக்கும் புரியல. எது எப்படியோ ஒரு வழியா இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இல்லம்மா, நான் 300 பவுன் நகை போடுவேன்னு சொன்னதை செஞ்சே தீருவேன்னு பத்மா மேடம் கிட்ட சொல்லியிருக்கேம்மா. அம்மா, நகை கடையில இருந்து வேற ஃபோன் பண்ணாங்கம்மா. நகை ரெடி ஆயிடுச்சு, இன்னும் 1 கோடி ரூபாய் செட்டில் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்கம்மா. ஐயோ, இப்ப என்ன சந்திரா பண்றது? அம்மா, அங்க பாருங்கம்மா என் குட்டிமாவை. அவளை பார்க்கும்போது என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிருவேன்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வருதும்மா. என் குட்டிமாவுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, இல்ல அசிங்கப்பட்டாலும் சரிம்மா, அது பரவாயில்ல, நான் தாங்கிக்கிறேம்மா. அன்பரசி, எதுக்கு எல்லாரையும் வர சொன்ன? சுவாமிஜி, ம் நீங்க சொன்ன மாதிரி இங்க எல்லாம் நடக்குது. கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எங்க அப்பா படாத பாடுபட்டுட்டு இருக்காரு. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு சந்தேகமா இருக்கு. எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு. ஒரு நிமிஷத்துல பல கோடியை புரட்டுற அளவுக்கு செல்வாக்கு இருந்தும் இந்த நேரத்துல எதுவும் செய்ய முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறாரு. எனக்கு சிம்பிளாவே கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் ஆசைப்பட்டு இப்படி பண்ணணும்னு நினைச்சு கடைசியில இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. என்னால தாங்கிக்க முடியல சுவாமிஜி. இங்கெல்லாம் என் சித்தியும் மங்கா பாட்டியும் ராஜவேல் தாத்தாவை வச்சு செய்யறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்களுக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாத மாதிரி நடிக்கிறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சுவாமிஜி. சுவாமிஜி, இங்க பண பிரச்சனை இருக்கிறத நான் சொன்னதா அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. பாவம், அவரு மனசு உடைஞ்சு போயிருவாரு. இது பண பிரச்சனை, அதை ரொம்ப சுலபமா தீர்த்திடலாம். ஆனா ஒரு உயிர் போகிற மாதிரி கண்டம் இருக்கே, உன்னால இதையே தாங்கிக்க முடியல, அதை எப்படி தாங்கிக்க போறியும்? அன்பரசி, எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டேன்னு கேட்டா எதுவும் சொல்லாம இருக்க? ஒருவேளை அவளுக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்குமோ? என்ன சந்திரா, அன்பரசிக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோ? எனக்கும் அதாம்மா சந்தேகமா இருக்க. ஒருவேளை கல்யாணம் வேண்டான்னு சொல்றதுக்காக கூப்பிட்டுருப்பாளோ? அப்படிலாம் சொல்ற ஆள் இல்லையே இவ. என்ன சொல்றான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன அன்பரசி, என்னாச்சு? சுவாமிஜி இப்பதான் போன் பண்ணாருமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வராராம். அப்புறம் இங்க மண்டபத்துல வச்சு ஒரு யாகம் வளர்த்து பூஜை பண்ணணும்னு சொல்லிருக்காரு. பாத்தியாமா அந்த சாமியாருக்கு இருக்கிற கொழுப்ப? நாம இந்த கல்யாணத்தை நிறுத்த வேலை பார்த்தா அவன் நல்லா நடக்கணும்னு யாகம் வளர்க்க வரானா. வரட்டும். ஆமா, அவன் என்ன பண்ணாதான் என்ன? கஸ்தூரிய போட்டு தள்ளிட்டு இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்துறது உறுதி. மா, வசந்த் கூப்பிடுறான். சரி, போ போ. வா. அப்பா, இதெல்லாம் உங்களுக்காக தான்ப்பா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து உங்களுக்கு எந்த அவமானமும் வராம இருக்கணும். எல்லாரும் சாயந்தரம் 6 மணிக்கு பூஜைக்கு ரெடியா இருங்க.
சுவாமிஜி. அன்பரசி, இங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குமா? அது நமக்கு சாதகமா அமைஞ்சிட்டா சந்தோஷப்படுறோம், அது நமக்கு பாதகமா போயிட்டா வருத்தப்படுறோம். அவ்வளவுதான். நீ நான் சொல்ற மாதிரி செய், சரியா? சரி. சரிங்க சுவாமிஜி. இன்னும் 1 மணி நேரத்துல நான் அங்க இருப்பேன். கடவுளே, ஏன் தான் இப்படி நடக்குதோ? எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடக்கணும். சார், நீங்க மண்டபத்துக்கு வந்தப்பயே 1 லட்ச ரூபா பணம் கேட்டேன். நீங்க பிஸியா இருந்ததுனால மறந்துட்டீங்க போல இருக்கு. நீங்க மற்ற விஷயங்கள்லாம் கரெக்டா நடக்குதான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. சார், சொல்லுங்க. அர்ஜென்ட் 1 லட்சம் பணம் வேணும் சார். நீங்க போங்க, நான் ஏற்பாடு பண்றேன். சரிங்க சார். வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களா? சமையல் வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, சாரி, நான் மறந்துட்டேன். சார், என் ஒய்ஃப் ரொம்ப உடம்புக்கு முடியாம இருக்கா சார். என்னாச்சு? இல்ல சார், கல்யாணம் முடிஞ்சுதான் சமையல் வேலைக்கு பணம் கொடுப்பாங்க. நீங்க ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க. திடீர்னு என் ஒய்ஃபுக்கு ஒரு ஆப்ரேஷன் சார். அதான் 1 லட்சம் பணம் கட்டுன்னு கேட்டிருந்தேன். பணம் கேட்டதுனால என்னால் இங்கே வேலையே செய்ய முடியல. நானும் எங்கெங்கேயோ கேட்டு பார்த்துட்டேன், எங்கேயும் கிடைக்கல சார். உங்ககிட்ட கேட்டா கொடுப்பீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க சார். அதான் சார் உங்களை வந்து கேட்டேன். எப்போ பணம் கட்டணும்? காலையிலே கட்டியிருக்கணும் சார். ஆஸ்பத்திரியிலேருந்து ஃபோன் போட்டுட்டு இருக்காங்க. கடவுளே, இது என்ன சோதனை? சரி, நான் பணம் தரேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். சரி. அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தான் கேட்கிறாரு, ஆனா இப்ப என்னால கொடுக்க முடியலையே. இது யாரோட பேக்னு தெரியலையே. இங்க இருக்கிறவங்க யாராவது விட்டுட்டு போயிட்டாங்களா? சந்திரா, நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். இந்த பேக் உங்ககிட்ட இருக்கா? குடு. என்னம்மா சொல்றீங்க? ஆமா சந்திரா, நகையெல்லாம் வச்சு பாக்கி பணத்தை செட்டில் பண்ணிட்டு இதுல இருக்கிற மீதியை தான் நான் உங்ககிட்ட கொடுக்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நான் தவற விட்டுட்டேன். இந்தா. அம்மா, நகையெல்லாம் என்னாச்சுமா? இதெல்லாம் கவரிங்குப்பா. கிழவிக்கு எதுக்கு தங்கம்? அம்மா, காசு இல்லாத போது புது புது பிரச்சனையா வருதுமா. ஆனா அந்த பிரச்சனை உச்சத்துல இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்துல பணம் வந்து பிரச்சனைய ஒண்ணு இல்லாம பண்ணிட்டு போயிடுதுமா. மஞ்சு, சொல்லுங்க மேடம். நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்பேன். நீ அதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? என்னன்னு சொல்லுங்க. இல்ல, இந்த நகையெல்லாம் கொண்டு போய் அடகு கடையில வச்சு பணம் வாங்கிட்டு வரணும். நமக்கு வர வேண்டிய பணம் இன்னைக்கு சாயந்தரம் தான் வரும். அதுக்குள்ள இங்க நிறைய பண தேவை இருக்கு, அதுக்காக தான். ஆனா இந்த விஷயம் அன்பரசிக்கு கூட தெரியக்கூடாது. கண்டிப்பா சொல்ல மாட்டேன் மேடம். அப்படியே நீங்களும் எனக்கு ஒரு உதவி செய்யணும்.
பணம் வர வேண்டிய இடத்துல இருந்து வரல போல இருக்கு. எனக்கும் அது தெரியுது. நான் அன்பரசிக்கு மொய் செய்ய 1 லட்சம் வச்சிருக்கேன். இத சார் கிட்ட கொடுக்க சங்கடமா இருக்கு. நீங்களே கொடுத்துடுறீங்களா? என்ன மேடம், இவ 1 லட்சம் செய்யறாளேன்னு பாக்குறீங்களா? நான் 1 லட்சம் செஞ்சா நீங்க 2 லட்சமா என் கல்யாணத்துக்கு செய்ய மாட்டீங்களா என்ன? கண்டிப்பா உன் கல்யாண செலவு மொத்தமும் எங்களோடதுதான். இந்தா மஞ்சு, கொடுங்க மேடம். நீ சொன்ன மாதிரியே சந்திரா கிட்ட சொல்லி பணத்தை கொடுத்துட்டேன். இப்பதான் எனக்கே ஒண்ணு புரியுது. நம்மளை சுத்தி நல்லவங்களை சேர்த்து வச்சிருந்தா பணம் இல்லைன்னா கூட இங்க வாழ்ந்துடலாம். நல்ல